என்ன புடுங்க போற நீ? நீல புடிச்சு படிச்சிட்டு இருந்தவங்களுக்கு என்ன விதின்னு தெரியல, படிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு என்ன நியாயம் தெரியல. காலேஜ் கட்டறான காலேஜ் தாராளமா அத்துக்குடியா செஞ்சீங்க. பெண்களாச்சு போய் சொல்லுங்க, காரை எடுத்து போங்க. உனக்கு எல்லாத்துக்கும் 632 கோடி கோடியா கொட்டி கொடுக்க பணம் இருக்கு, எங்களுக்கு salary கொடுக்க பணம் கிடையாது. இதுவரை யாராவது கூப்பிட்டு பேசுறீங்க உங்களுக்கு தெரியல. இப்ப 7 பேர் 8 பேர் பாக்குற வேலைய நாங்க ஒருத்தர பாத்துட்டு இருக்கோம்டா. உயிரை கூட பத்தாம கோடி நிலைய நான் மா சுப்ரமணியனுக்கு ஓட்டு போடல, ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன். எங்க அவன் அவன் இப்ப இங்க வரணும். மா சுப்ரமணியன் வேண்டாம், ஸ்டாலின் வரணும். எத்தனை பேர் நீங்க யாருமே ஜிஹெச்சுக்கு போனது இல்லையா? யார் யார் என்னதான் பண்றீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதையாவது வெளியில விட்டோம் ஒருத்தர் இருக்க முடியாதுங்க. யூனிஃபார்ம் எங்க யூனிஃபார்ம் போட விடாம டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க நீங்க. பேக் தூக்கிட்டு போனா ஹாஸ்பிடல் உள்ள போக கூடாது என்ன இருக்கு? இந்த வருஷம் ஹாஸ்பிடல் மேல பத்துமே கொத்தடி மேல இருக்குமே, அப்ப வெளியில போக சொன்னீங்களா? இப்ப வெளியில போக சொல்றீங்க. வாயை திறந்து எதையாவது கேட்டா உங்களுக்கு பொறுக்காது. வாயை திறந்து கேட்டா நீங்க இப்படிதான் அராஜகம் பண்ணுவீங்க. இதுல நாங்க வந்து மக்களாட்சி பண்றோம், மயிராட்சி பண்றோம். வாங்கடா இனிமே எவனாவது தெருவுல இறங்கி ஓட்டு கேட்க வாங்கி செருப்பு கட்டி அடிக்கிறேன். எவ்வளவு அராஜகம்! பொம்பளை பிள்ளைங்க மாதிரி ட்ரீட் பண்ண தெரியல உங்களுக்கு. என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன கொலை பண்ணாங்களா இல்ல என்ன அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம் நாங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கேக்குறோம். கவர்மெண்ட்ல சொல்றீங்க, கவர்மெண்ட்ல சொன்னா எனக்கு என்ன மண்ணெண்ணெய் ஃப்ரீயா கொடுக்கறானா இல்ல ரேஷன்ல அரிசி ஃப்ரீயா கொடுக்கறானா? 18,000 ரூபாய் சம்பளத்தை நான் வாடகை வீட்ல இருந்து எத்தனை பேரை பார்க்க முடியும்? எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட்டுக்குள்ள எதுவுமே கிடையாது. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு எனக்கு என்ன? நீ கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற, அப்ப கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற நீ எனக்கு என்ன சம்பளத்துல கொடுக்கணும்? மரியாதைக்காக பார்த்தா எல்லாம் மரியாதை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சலுகையும் நாங்க கேட்கல, நாங்க உழைச்சதுக்கு எனக்கு இலவசமே கொடுக்க வேண்டாம்டா. நீ எனக்கு எந்த இலவசமும் கொடுக்க வேண்டாம். என்னோட சம்பளத்தை நான் கேட்கிறேன், உழைப்புக்கான ஊதியத்தை கேட்கிறோம், எங்களோட உரிமையை தான் கேட்கிறோம். சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு நான் போறேன், இலவசமா உட்கார்ந்து இருந்துட்டு போறோமா? 10 வருஷமா 10 வச்சுக்கறாங்க.